ஹலோ மக்களே! பொது தமிழ் சிலபஸ் படி டெய்லியும் ஷெட்யூல் போட்டு குடுத்தா, உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்னு, நான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு டெய்லி ஷெட்யூல் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஷெட்யூல் உங்களுக்கு 50லிருந்து 60 நாளைக்குள்ள பொது தமிழ் மொத்தத்தையும் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. நான் குடுத்துருக்கிறத மட்டும் போதுமா அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு பத்தாது. இன்னும் சிலது அடிஷ்னலா படிக்கிற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம இத கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கடுத்து என்னங்கிறது நம்ம பார்த்துரலாம். புக் வைஸ் போகிறவங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு செப்பரேட்டாக வீடியோ கொடுக்குறோம். இந்த வீடியோவில் சிலபஸ் வைஸ் படிக்கிறவங்க டெய்லியும் எத்தனை டாபிக்ஸ் படித்தா 50லேருந்து 60 நாளைக்குள்ள சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் டே 16லேருந்து 21 வரைக்கும் டெய்லி ஷெட்யூல் தான் பார்க்க போகிறோம். டே 1லேருந்து நாள் 1லேருந்து நாள் 14 வரைக்கும் ஆல்ரெடி வீடியோ கொடுத்தாச்சு. பிளேலிஸ்ட்டில் பொது தமிழ் 60 டேஸ்னு சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு வீடியோஸ் கிடைக்கும். நாள் 15, 16, 15 மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேர்ச்சொல் அறிதல் 9ஆம் வகுப்பு புதிய பாட புத்தகத்தில் இயல் 1ல் கொடுத்துருக்காங்க. 7ஆம் வகுப்பு பருவம் 2ல் இயல் 2ல் நமக்கு கொடுத்துருக்காங்க. 17வது நாள் டிகேசி பற்றி படிச்சிடலாம். 7ஆம் வகுப்பு பருவம் 3ல் திருநெல்வேலி சீமையும் கவிகளும்ங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 11ஆம் வகுப்பில் இயல் 6 சான்றோர் சித்திரம்ங்கிற தலைப்பில் கொடுத்துருப்பாங்க. நாள் 18 வினைமுற்று 8ஆம் வகுப்பு இயல் 2ல் கொடுத்துருப்பாங்க. பழைய புத்தகம் 10ஆம் வகுப்பு இயல் 2ல் கொடுத்துருப்பாங்க. நாள் 19 பாரதிதாசன் பற்றி படிக்கிறோம். 6ஆம் வகுப்பில் தமிழ் கும்மிங்கிற பாடத்தில் கொடுத்துருப்பாங்க. 7ஆம் வகுப்பு புத்தகத்தில் இன்பத்தமிழ் கல்வி பருவம் 2ல் கொடுத்துருப்பாங்க. நாள் 20 இன்னும் சில லெசன் பாரதிதாசன் பற்றி இருக்குது. 9ஆம் வகுப்பு குடும்ப விளக்கு, 11ஆம் வகுப்பு புரட்சி கவி. இந்த 2 பாடத்துலையும் பாரதிதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க. கடைசியாக நாள் 21 வினையெச்சம் படிக்கிறோம். 8ஆம் வகுப்பு இயல் 3ல் வினையெச்சம் பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. 10ஆம் வகுப்பு இயல் 2ல் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து முடிக்கும்போது 21 நாட்கள் சிலபஸ் வைஸ் நம்ம படித்து முடிச்சிருப்போம். நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பொது தமிழ் ஸ்டார்டிங்லலாம் புக்கு வைஸ் தான் படிச்சுட்டு இருந்தோம். காரணம் அப்போ இலக்கணத்தை விட இலக்கியம் தான் அதிகம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இலக்கணம் அதிகம் கேட்க போகிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணாதான் நம்ம அதிக மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு சிலபஸ் வைஸ் என்னங்கிறத நம்ம படித்து முடிச்சிடலாம். அதுக்கடுத்து புக் வைஸ் எப்படி படிக்கணுங்கிறதுக்கு வீடியோ கொடுக்குறோம். போர்டில் எழுதியிருக்கிறது கிளியராக இல்லைனா வீடியோ ஜூம் பண்ணி பார்த்தா உங்களால் லெட்டர்ஸை கிளியராக ரீட் பண்ண முடியும். புதுசாக வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஒன்று போட்டுக்கோங்க. உங்கள் லைக் தான் என்னோட மோட்டிவேஷன். நான் தொடர்ந்து வீடியோ பண்ணுறதுக்கு உங்கள் லைக் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸை இங்கிலீஷில் படிப்பீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1, குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ், குரூப் 4 ப்ரிலிம்ஸுக்கு பாலிட்டி ஹேண்ட் நோட்ஸ் கொடுத்துருக்கோம். 25 PDF 199 ருபீஸ்க்கு. ஆல்ரெடி வாங்கின எல்லாருமே இதே போல் மற்ற சப்ஜெக்ட்ஸுக்கும் வேணும்னு கேட்குற அளவுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கும். உங்களுக்கும் டாக்குமெண்ட்ஸ் வேணும்னா டெலகிராம் சேனலில் ஹவு டு பை ஹர்ஷாஸ் பாலிட்டி நோட் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. தேங்க்யூ.